கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமா என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நமக்கான இந்த ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனையின் கூடுகையில் முதலாம் தேவ செய்தியினை கடந்து இப்ப மீண்டும் இரண்டாவது சத்திய செய்தியின் தியானத்தை நோக்கி நாம் கூடி வந்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் தியானம் செய்ய இருக்கிற தேவ செய்தியின் தலைப்பானது கடைசி எக்காலமும் சபையின் மறுரூபமாகுதலும். கடைசி எக்காலமும் சபையின் மறுரூபம் மாகுதல். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51 மற்றும் 52 ஆகிய 2 வசனங்கள் பாடத்திற்குரிய ஆதார வசனம். 1 கொரிந்தியர் 15ல 51 மற்றும் 52 அதனை வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வசனம் 52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அன்புக்குரியவர்களே, காலையில நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு உதவியாக பழைய ஏற்பாட்டில் இருந்து மோசேயின் தாய் என்கிற தலைப்புல ஒரு நிழல் பொருள் தொடர்பான பாடம் பார்த்தோம். இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய தியானத்தின் வாய்ப்புல நம்ம காலத்துல நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு சிறிய தீர்க்க தரிசன வசனத்தினை, சபையினுடைய ஒரு நிறைவின் காலகட்டங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தினை நாம் புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாக ஒரு சத்திய தியானத்தினை நாம் தியானிக்கலாம். ஒருவேளை கடைசி எக்காலம் சபையின் மறுரூபமாகுதல் என்கிற இந்த பாடத்தின் தலைப்பை நாம் ஆதார வசனங்களில் கவனித்தால் ஆதியும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது வார்த்தை நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்ற வார்த்தையும் இருக்கு. சோ அப்ப கடைசி எக்காலம் துணிக்கணும். துணித்தால்தான் நாம எல்லோரும் மறுரூபம் ஆக முடியும். பொதுவாக தேவனுடைய திட்டத்துல சபையினுடைய நிறைவு அல்லது சபையினுடைய உயிர்த்தெழுதல் தொடர்பாக அநேக தேவனுடைய வசனங்கள், சத்தியங்கள் பைபிள்ல இருக்கு. ஆனால் அந்த வசனங்களை, அந்த சத்தியங்களை படிக்கக்கூடியவர்கள் அவர்களாக அந்த வசனங்களுக்கு ஒரு சுய கருத்துக்களை, சுய புரிதலை எடுப்பதற்கு முற்படுவது என்பது வருந்தத்தக்கது. எப்பொழுதுமே சத்தியம் எதை போதிக்கிறதோ அதை நம்ம ஒரு ஓப்பன் மைண்ட்ல, ஒரு திறந்த மனசுல சத்தியத்தை நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். சில நேரம் நமக்குன்னு ஒரு அசம்சன் இருக்கும், சில அனுமானங்கள் இருக்கு. இது இப்படியா இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், அது அவ்வாறு இருக்கலாம், அனுமானம் இருக்கு. இந்த அனுமானங்களுக்கு வசனத்தை தேடிட்டு இருக்கோம் பைபிள்ல. நம்ம யோசிக்கிற யோசனைக்கு எந்த வசனம் இருக்கு பைபிள்ல அப்படி நம்ம தேடிட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே தவறு. இதான் இந்த பாடம் கொடுத்த சகோதரர் அருமையான ஒரு வாசகத்தை முன்வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நாம் வேதாகம கோட்பாட்டை அப்போஸ்தலர்களுக்கு கற்பிக்கணும்னு முயற்சிக்க கூடாது. ஓகே, மாறாக அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு கற்பிக்கணும். எனவே இந்த வசனத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நமது கடமை. இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற கடைசி எக்காலம் என்ன, சபை அப்பொழுது மறுரூபம் ஆகும் என்று சொன்னா அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாம கத்துக்கிறதுக்கு முயற்சிக்கணுமே ஒழிய, மாறாக நாமளா ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அந்த கருத்தை வசனங்களுக்கு சொல்வதை போல, அதற்கான ஆதாரங்களை நம்ம எடுப்பதை போல ஒரு பார்வை எப்பொழுதும் இருக்கக்கூடாது.
ஒரு வேத மாணவர்களாக அநேக தீர்க்க தரிசனங்களை நம்முடைய காலத்துல நம்முடைய நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்ம ஸ்டடி பண்ணும்போது இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம எல்லோருக்கும் மனசுல ஆழமா இருக்கணும். என்ன நிலைப்பாடு? நம்ம போய் அப்போஸ்தலர்களுக்கு போதிக்கிறது கிடையாது. அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்களோ அதை கத்துக்கிறது தான் நம்ம டியூட்டி, நம்ம பொறுப்பு, நம்ம கடமை. சரி, அப்ப இந்த புரிதலோட இந்த பாடத்தை, இந்த 2 தலைப்புகளை கொண்ட பாடத்தை நாம் கவனித்தால் பாருங்க, வரிகள் எப்படி இருக்கு? மாற்றம், குறிப்பா இந்த மாற்றம் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மட்டும் நடக்காது. இங்கு சொல்லுகிற மாற்றம் என்பது டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபமாகுது. ஏன்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போதுதான மறுரூபம் நடப்பதாக வசனம் இருக்கு. அப்ப அந்த மறுரூபமாகுதலின் மாற்றம் என்பது கடைசி எக்காலம் அது தொனிக்கும் போது அது நடந்துரும் அல்லது நடக்கும் அப்படின்னு எடுக்கிறத விட, இந்த கடைசி எக்காலம் தொனிப்பதற்கு என்று ஒரு டியூரேஷன் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. அந்த காலங்களில் இது நடக்கும். உதாரணம் பாருங்க, சபையின் நிறைவுன்னு வச்சுக்கலாமே. சபையின் நிறைவு கடைசி எக்காலம் சொல்லிட்டா புரிதலுக்காக 7ஆம் காலகட்ட சபைன்னு சொல்லிடும் இல்லையா? இல்ல சுவிசேஷ யுகத்தின் கடைசி காலம் அப்படின்னு சொல்லிடும். அப்ப 7ஆம் காலகட்டம் ஆரம்பிச்ச உடனே சபை நிறைவடைஞ்சிருமா அப்படின்னா கிடையாது. அந்த 7ஆம் காலகட்ட சபையின் காலங்கள் எவ்வளவோ, நாட்கள், வருஷங்கள் எவ்வளவோ, அந்த வருட கால பகுதிகளுக்குள்ளாக சபை நிறைவை, முடிவை சந்திக்கும். இதுதான் இந்த கருத்து சொல்ல வராங்க இந்த அருமையான சகோதரர். எக்காலம் தொனிச்ச உடனே மறுரூபமாகுதல் நடந்துரும் கிடையாது. அந்த எக்காலம் தொனிப்பதற்கு என்று, அந்த சத்தங்கள், அந்த ஒளி பரவுவதற்கு என்று ஒரு நாட்கள் இருக்கு, வருஷங்கள் இருக்கு, காலங்கள் இருக்கு. அந்த நாட்கள், அந்த காலங்களுக்குள்ளாக இந்த மறுரூபமாகுதலின் விஷயங்கள் நடந்தேறும் என்பதே இந்த பாடத்தினுடைய தலைப்புகளை பற்றி அடிப்படையா நம்ம புரிஞ்சிருக்க வேண்டியது. வார்த்தைகளை சுருக்கப்படுத்திட்டா எல்லாம் ஒரே நாள்ல நடந்து நிறைவேறிடும், ஒரு வாரத்துல நடந்து நிறைவேறிடும், ஒரு மாசத்துல நடந்து நிறைவேறிடும், இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் நடந்து நிறைவேறிடும். அப்படி கிடையாது. இது ஒரு செயல்முறை, ப்ராசஸ். எக்காலம் தொனிப்பதற்கு என்று, கடைசி எக்காலம் தொனிப்பதற்கு என்றே காலம் இருக்கு. சும்மா நேரடி அர்த்தம் கிடையாது. ஒரு எக்காலத்தை வச்சு ஒருத்தர் தொனிச்சுட்டு போற மாதிரி கிடையாது. இது அடையாள வார்த்தை. அந்த எக்காலங்களை தொனிப்பது என்பது பல வருஷங்களை உள்ளடக்கின காலம். அந்த காலங்களில் சபையின் மறுரூபமாகுதல் நடந்தேறும். பாருங்க, முதல்ல அப்ப அந்த எக்காலம்னா என்ன? ஏன்னா குறிப்பா வசனத்துல அந்த எக்காலத்தை பத்தி எப்படி சொல்லிருச்சுன்னா, லாஸ்ட் ட்ரம்பட், கடைசி எக்காலம் என்று நமக்கு வாக்கு சொல்லும். அப்படின்னா அநேக எக்காலங்கள் இருக்கணும், எக்காலங்களின் ஊதப்படுதல் இருக்கணும், ஊதப்படுவதற்குரிய வருஷங்கள் அநேகம் காணப்படணும். இந்த எல்லா வருஷங்கள் நிறைவேறி வருகிற போது இப்ப ஃபைனல் ட்ரம்பட் இருக்கு, அதோட சவுண்டு ஒலிக்கப்படுறது இருக்கு. அப்படின்னா அந்த ஃபைனல் ட்ரம்பட், கடைசி எக்காலம் என்பது என்ன, எது, அதுடைய காலப்பகுதிகள் விசேஷமாய் தேவ திட்டத்துல எந்த பகுதிகளை, எந்த காலங்களை அது குறிக்கிறது. இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு, புரிஞ்சு கொள்வதற்கு பல அடையாள சம்பவங்கள் இருக்கு வேதத்தில். அந்த அடையாள சம்பவங்களை எடுத்து நம்ம யோசிச்சா, தியானிச்சா, இந்த கருகலான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு எளிமையா புரியும். அப்ப இந்த மாதிரி எக்காலம், அது கடைசி எக்காலம், இது மாதிரி வார்த்தைகள் காணப்படுகிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள்ல ஒரு ஃபேமஸான சம்பவம் என்று சொன்னா ஒன்றை குறிப்பிடலாம். அவள் கிதியோன் நிறைய எக்காலம் ஊதுனாங்களா, இல்ல கடைசி நேரத்துல மட்டும் எக்காலம் ஊதுனாங்க? கடைசி நேரத்தில். இதே இது எக்காலங்களோ இல்ல செயல்பாடுகளோ ஒவ்வொரு நாளும் நடக்கணும், கடைசி நாள்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். அவ்வளவுதான். எரிகோ பட்டணம், அந்த மதில்கள் இடிஞ்சு விழுவதற்கு
தேவன் சொன்ன வழிமுறை இல்லையா? இதை பற்றிய வசனங்கள் நம்ம வேதாகமத்துல கவனிக்கலாம். யோசுவா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல யோசுவால 1 முதல் 4 வசனங்கள் இருக்கு. சகோதரிகள் வாசம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராக நீங்கள் அனைவரும் பட்டணத்தில் சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவார்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். ஆமா, இங்க நம்ம பார்க்கிறோம், எக்காலங்களை இருக்கணும் ஆசாரியர்களிடத்துல. இவர்கள் பெட்டிக்கு முன்பதாக சுற்றி வரணும், அல்லது பெட்டியை எடுத்துக்கொண்டு சுற்றி வரணும். குறிப்பிட்டு 7ஆம் நாள் வரும்போது மாத்திரம் 7 தரம் சுத்தணும். சுத்திட்டு இப்ப ஆசாரியர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து அந்த கடைசி சுத்தி வரும்போது என்ன பண்ணிடணும்? எக்காலங்களை பிள்ளிட விடணும், அதாவது ஊதிடணும் சத்தமா. இது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிழல். இந்த நிழல் சம்பவங்கள் அப்படியே நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 51, 52 அந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனமான. எந்த வகையில பாருங்க, இந்த எரிகோ மதில்கள் இடிஞ்சு விடக்கூடிய அந்த செயல்முறையில் செய்யும்படியாய் தேவன் சொன்ன வார்த்தைகளில் யோசுவா அந்த கட்டளைகளை வாங்குறார். வாங்கிட்டு அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில, ஆசாரியர்களுக்கு மத்தியில அறிவிக்கிறார். அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்ப இது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு நாளும் சுத்துறதுக்கு தயாராகிறாங்க. இப்படி தயாராகிற காலத்துல ஃபர்ஸ்ட் யோசுவா என்ன பண்ணார்? இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது அதே 6ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கலாம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னவா இருக்கு? இந்த செயல்முறைகள் ஆரம்பிக்கும் போது மதியம் இல்லைன்னா காலையில 10 மணிக்கு மேல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஏர்லி மார்னிங் யார் எந்திரிச்சிடலாம்? யோசுவா எந்திரிச்சார். இப்ப யோசுவா எந்திரிச்ச உடனே தான் இப்ப ஆசாரியர்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார். அப்ப இங்க 2 டீம் கிடைக்கிறாங்க. ஒண்ணு யோசுவா, இன்னொன்னு ஆசாரியர்கள். ஃபர்ஸ்ட் யோசுவா எந்திரிக்கணும், அப்புறம் ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? பெட்டியை சுமந்து கொண்டு போக ஆரம்பிக்கும். இது தேவ திட்டத்தில் எதை குறிக்குது அப்படின்னா, யோசுவா என்பது நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அதிகாலையில் அவர் எழுந்தது என்பது கர்த்தர் இயேசு சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தில். கர்த்தர் இயேசு அவர் என்ன பண்ணார்? அவர் மரித்து உயிரோட எழுந்தார். அவர் மரித்து உயிரோட எழுந்த உடனே தான் சபைக்குரிய பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? பாருங்க, இது சுவிசேஷ யுகத்தினுடைய பிகினிங், ஆரம்ப கட்ட நிகழ்வுகளோடு ஒத்து போகுதா? வரிகள் நீங்க பார்க்கணும். முதல் நாளில யோசுவா அதிகாலையில எழுந்தாரு. ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற காரியம் நிஜத்தில் ஆண்டவனுடைய உயிர்த்தெழுதல் மற்றும் பெந்தேகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி மற்றும் சுவிசேஷ யுகத்தின் துவக்கத்தையும் இது என்ன பண்ணுது? குறிக்கிறது. அப்போ அந்த எரிகோ மதில் இடிந்து விழுவதற்கான அந்த 7 நாட்களின் ப்ராசஸ் என்பது, 7 நாட்களின் நிகழ்வுகள் என்பது நிஜத்துல சுவிசேஷ யுகத்தை ஒட்டுமொத்தமாய் குறிக்கிறது. சுவிசேஷ யுகத்துல எத்தனை காலகட்ட சபை இருக்கிறாங்க? 7 காலகட்ட சபை. அதே மாதிரி எரிகோ மதில் இடிந்து விழுவதற்கு எத்தனை நாள் சுத்தி வர வேண்டியது இருக்கு? 7 நாட்கள் சுத்தி வரும். அருமையான ஒரு நிழல், நம்ம காலத்துல கடைசி கால சபை பற்றி புரிந்து கொள்வதற்கான நிழல். இப்ப அடுத்த கட்ட வசனங்களாக யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 15 மற்றும் 16 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல முதல்ல இந்த ஒரு வசனத்தை பார்த்துடலாம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பட்டணத்தை 7 தடவை சுத்தி வந்தாங்க. இதுல யார் எந்திரிச்சிருப்பா? அதிகாலமே முதல் நாள் யோசுவா எந்திரிச்சாரு. ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்குல்ல, ஆசாரியர் இல்லையா?
சுத்தி வருகிற ஆசாரியர்கள் எப்ப எந்திரிக்கிறாங்க? அதிகாலமே எழுந்திருந்து அந்த பிரகாரமே அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்டபடியே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரார். அன்றைய தினத்துல மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அடுத்த வசனம் 16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? 7வது தரம் அந்த 7வது நாட்ல சுற்றி வரும்போதுதான் சொல்றாரு, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்க கையில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். சோ அப்ப இந்த வசனம் கடைசி சுற்று 7வது சுற்றை பத்தி பேசுது. அப்ப இது 7வது சுற்றை பத்தி சொன்னா இதுல பயன்படுத்தப்படுகிற அதிகாலை என்பது சுவிசேஷ யுகம் முடிகிற தருவாய். 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சுடுமா இல்லையா? தேவ திட்டத்துல பாக்குறோம்ல, 2 யுகங்கள் ஒன்றோடு ஒன்று வெட்டி கொண்டு இருக்குல்ல. அந்த ஒரு யுகம் சுவிசேஷ யுகம் முடியல, ஆனா இன்னொரு யுகம் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஓவர்லாப்பிங் 2 யுகங்கள் பின்னி பிணைஞ்சு காணப்படுகிற பகுதி தான் 7வது நாளில அந்த 7 தரம் சுத்தி வரக்கூடிய செயல்முறை. இதுல எந்திரிக்கிறவர் ஆசாரியர்கள் தான். அதிகாலையில் எந்திரிக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த ஆசாரியர்கள் யாரை குறிக்கணும்? சபை இல்லையா? 144,000 பேர் அடங்கக்கூடிய சபையை குறிக்கும். சரி, ஒருவேளை 15, 16 வசனத்துல இப்படி ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்குது. முதல்ல சுத்து ஆரம்பிச்சிச்சு முதல் நாள். அப்ப அதிகாலையில் எந்திரிச்சவர் யாரு? கர்த்தர் இயேசு, நிழல்ல யோசுவா. அப்புறம் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக ஆரம்பிச்சார். அது பெந்தேகோஸ்தே நாள்ல இருந்து சுவிசேஷ யுகம் சபைக்குரிய வகையில அது வெளிப்பட்டது. பட் இப்ப 7வது நாள்ல எந்திரிக்கிறவங்க யாரு? ஆசாரியர் எந்திரிக்கிறாங்க. இது சபையினுடைய உயிர்த்தெழுதலோடு தொடர்புடைய அழகான அருமையான வார்த்தை. தொடர்ந்து நாம் யோசுவா 6ஆம் அதிகாரத்துல 20 மற்றும் 21 வசனங்களை வாசிக்கிறோம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருத்தினால் சங்காரம் பண்ணினார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்களை நாம கொஞ்சம் கவனிச்சோம். எந்தெந்த வசனங்களை கவனிக்கணும்? 6ஆம் அதிகாரத்துல 15, 16, 6ஆம் அதிகாரத்துல 20, கூட வேணா 21 சேர்த்துக்கலாம். இந்த வசனங்களை நம்ம கவனிச்சா நமக்கு ஒரு வரிசை கிடைக்குது, ஒரு ஆர்டர் கிடைக்குது. என்னென்ன ஆர்டர் கிடைக்குது? ஃபர்ஸ்ட் கடைசி நாளில், அதாவது அதிகாலையில எந்திரிக்கிறாங்க. பட்டணத்தை 7 முறை சுற்றி வருவதற்கான அந்த ரவுண்ட அதிகாலையில எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது என்னது? அப்படி சுத்தி முடிக்கும் போது எக்காலங்கள் என்ன பண்ணணும்? சத்தமா ஊதணும் எக்காலத்தை. 3வது என்ன? எக்காலங்கள் ஊதப்படும் போது யோசுவா சொல்றாரு, ஜனங்களை பார்த்து ஆர்ப்பரியுங்கள். 4வது அப்படி யோசுவா சொன்ன உடனே ஜனங்கள் மகா சத்தமிட்டு ஆர்ப்பரித்தாங்க. அலங்கங்கள் இடிந்து விழுந்தது. யோசுவா பட்டணத்தை பிடித்தார். பாருங்க, இதெல்லாம் அந்த 7 நாட்கள் சுற்றி வர வேண்டியதுல எத்தனாவது நாளினுடைய அனுபவம்? 7வது நாள். 7வது நாளுக்கு வேற பேர் எதுவும் சொல்ல என்ன சொல்ற? கடைசி நாள், லாஸ்ட் டே. கரெக்டா? புரிஞ்சுக்கணும். மொத்தம் 7 நாள் தான். அப்ப 7 நாள்ல கடைசி நாள் எது? பைபிளே வசனம் இருக்குல்ல, வாரத்தின் 1ஆம் நாள் அப்படின்னா அது 1ஆம் நாள். வாரத்தின் கடைசி நாள் சொன்னா அது கடைசி நாள் இல்லையா? ஒருவேளை முதலாம் நாள்னா சண்டே, ஞாயிறு. கடைசி நாள் அப்படின்னா சனிக்கிழமை. அந்த மாதிரி 7 நாள் கொண்ட இந்த ப்ராஜெக்ட்ல 7வது நாளை இன்னொரு வார்த்தையில சொன்னா என்ன சொல்லலாம்? கடைசி. சோ அப்ப இது வார்த்தைகள் நமக்கு எப்படி பார்க்கணும்னா, சுவிசேஷ யுகத்தின் கடைசி நாளில் பாபிலோன் விழுந்ததை, என்ன எரிகோ விழுந்ததுல அங்க இங்க அது எதை குறிக்குது? நிஜத்துல நம்ம காலகட்டத்துல பாபிலோன் விழுந்ததை அடையாளப்படுத்துது.
ஆனா யோசுவாவோட டீம் அந்த எரிகோவை அந்த 7 நாள் முற்றுகை போட்டாங்களே, அந்த முற்றுகை போடப்பட்ட செயல் ஹோல் காஸ்பல் ஏஜ் முழு சுவிசேஷ யுகத்தை குறிப்பது. அந்த 7 நாள் சுற்றி வருது. 7ஆம் நாள் மட்டும் சுற்றி வருகிற அனுபவங்கள் எதை குறிக்கிறது? அந்த முழு சுவிசேஷ யுகத்துல கடைசி காலம், கடைசி நாள், அந்த 7ஆம் நாளின் அனுபவங்களை அது குறிக்கிறது. இதை குறித்து பாருங்க. 7 எக்காலங்களை ஊதக்கூடிய 7 ஆசாரியர்கள் வெளிப்படுத்துதல் 8 முதல் 11 அதிகாரங்களில் எக்காலங்களை பிடித்திருக்கும் 7 தூதர்களை குறிக்கிறது. 7ஆம் நாளில் எரிகோ பட்டணத்தை சுற்றின 7 சுற்றுகளும் வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரத்தில் பிரிக்கப்பட்ட 7 வாதைகளையும் கடைசி நாள் எடுத்து காட்டுகிறது. பொதுவா வெளிப்படுத்தின விசேஷத்தின் வார்த்தைகள், வசனங்கள் பல்வேறு கோணங்களில் தியானப்படுவதற்கு சகோதரர்கள் முயற்சிக்கிறார்கள். இதுல இந்த பாடம் கொடுத்த சகோதரர் எப்படி பிரிச்சுட்டாரு? எக்காலங்கள் என்பது தனி, வாதைகள் என்பது தனி பிரிக்கிறது. வாதைகள் அவர் பிரிச்சிருக்கிறதுக்குள்ள இந்த பாடத்தை நம்ம உள்ள போக வேண்டாம். ஏன்னா நம்ம தலைப்பு என்ன? எக்காலம் மறுரூபமாகுது. 2 தான் நமக்கு முக்கியம். அப்ப எக்காலங்களை எப்படி பிரிச்சுட்டாரு? எக்காலங்கள் அதை ஊதக்கூடிய தூதர்கள் 7 காலகட்ட சபைகளை அவர்கள் குறிப்பதாக கருத்து வைக்கிறார். இதெல்லாம் அந்த எரிகோ விஷயத்துல நடந்த நிகழ்வுகள்ல இருந்து யோசுவாவோட தலையீடு என்ன, ஆசாரியர்கள் தலையீடு என்ன, எத்தனை நாள் எரிகோவை சுத்தினாங்க, கடைசி நாள்ல எத்தனை முறை சுத்தினாங்க, எக்காலங்கள் எப்படி ஊதுனாங்க, இந்த எல்லா விஷயத்திற்குள்ள இந்த தகவல்கள் நம்ம காலத்துக்கு பொருந்தும். சுவிசேஷ யுகத்தை அது பிரதிபலித்து காட்டுகிறது. இப்படி காட்டக்கூடிய இந்த நிழல் பற்றி அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின வார்த்தை என்ன டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்துல பேசப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இது கூட அதற்கு அப்படியே பொருத்தமா ரெலவெண்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா? கடைசி காலத்துல சபை உயிரடைவான். நிழல்ல பார்த்துட்டா எரிகோல என்ன பார்த்தோம்? கடைசி நாள்ல ஆசாரியர்கள் அதிகாலமே எழுந்தார்கள். சோ இங்க சபை எழுந்திருக்கு. ஆனா இந்த நிகழ்வுகளை இங்க எப்படி வருஷப்படுத்துறாரு? கர்த்தர் தாமே, இந்த வசனத்துல இருக்கிற கர்த்தர் தாமே, இத ஹெட்லைனா வச்சிருக்கோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு உடனம். நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன வருது? பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. செகண்ட் 1. இரண்டாவது. 3வது நம்ம பார்க்கிறோம், தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். இந்த 3 நடக்கும்போது 4வது என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். சபையினுடைய உயிர்த்தல். அப்ப சபையினுடைய உயிர்த்தல் நடக்கும்போது எது நடக்க வேண்டியது? ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம் நடக்கும். இங்க ஒரு ஆர்டர் நமக்கு கிடைக்குது. பட் இந்த ஆர்டர் நம்ம யோசுவால ஏற்கனவே பார்த்து வச்சிருக்கோம். வசனங்கள் 6வது அதிகாரத்துல 15, 16, அப்புறம் 21, 22 வசனங்கள் பார்த்தோம். அதுல நமக்கு வரிசைகள் எப்படி இருந்துச்சு? முதல்ல ஆசாரியர்கள் அதிகாலையில எந்திரிச்சாங்க. அதிகாலையில் எந்திரிச்சது நிஜத்தில் எதை குறிக்கிறது? உயிர்த்தெழுதல், சபையினுடைய உயிர்த்தெழுதல். தெசலோனிக்கேயர்ல பார்த்தா சபையோட உயிர்த்தெழுதல் லாஸ்டா வரும். ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காலம், கடைசியா கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எந்திரிக்கிறாங்க. ஆனா யோசுவா புத்தகத்துல பார்க்கிற ஆர்டர்ல ஃபர்ஸ்டே எது வந்தது? அதிகாலையிலே ஆசாரியர்கள் எழுகிறார்கள் வருது. பழைய ஏற்பாட்டில் உள்ள இந்த ஆர்டர், புதிய ஏற்பாட்டில் உள்ள இந்த ஆர்டர், இதை நம்ம எவ்வாறு புரிஞ்சுக்கிறது என்றால்,
பாருங்க, நமக்கு ஒரு சின்ன உதவி இந்த எழுத்தாளர் சொல்றாரு. இந்த 1 தெசலோனிக்கேய 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தினை நம்ம அப்படியே உல்டாவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அல்லது வரிசைப்படுத்தினோம். நமக்கு எரிகோ மதில் இடிந்து விழுந்த போது கடைசி நாளில் நடந்த நிகழ்வுகளுக்கு இது அப்படியே பொருத்தமா. சில நேரங்கள் நிழல் நிஜத்துல தலைகளை தெரியும், இல்ல நிஜத்தை நிழல்ல பார்த்த தலைகளை தெரியும். பார்த்துருக்குமா? நான் சொல்றது புரியுதா? சில வார்த்தைகள் பார்த்தோம்னா ஆமா மிரர்லயோ இல்ல நிழல்லையோ பார்த்தா எப்படி இருக்கும்? நேரா தெரியும், நிழல்ல தலைகளை தெரியும். இல்ல நிழல்ல தெரியறதா கரெக்ட், நிழல நேரா பார்த்தா நிஜம் எப்படி தெரியும்? தலையில தெரியும். அந்த மாதிரி வகையில தான் இந்த எழுத்தாளர் இந்த கருத்தை நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். 6ஆம் வாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:16 6ஆம் வாரம் தான் ஃபர்ஸ்ட் வருது. இவர் 6ஆம் வாரம் ஃபைனலா வைங்க சொல்றாரு. பிரதான தூதனுடைய சத்தம் அடுத்த கட்டத்துக்கு தேர்ட் பிளேஸ்ல கொண்டு வாங்க. தேவ எக்காலம் அல்லது எக்காலத்தோடு இறங்குவார், 2வது தான் கொண்டு வாங்க. கிறிஸ்துவுக்குள் மடித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். சோ அப்ப இந்த வரிசையில நம்ம இந்த ரிவர்ஸ்ல ஆர்டர் படுத்தினா யோசுவாவின் அனுபவங்களும் சரி, 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனமும் சரி, நமக்கு ஒரு பொருத்தமான கருத்துக்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். குழப்பம் வரலாம், என்ன கொடுக்குறா அதை பழைய ஏற்பாட்டுல நேர்ல பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுல தலையில பார்க்கணும்னா அதுதான் சொன்னவே, ஒண்ணு நிழல் ஒண்ணு நிஜம். கண்டிப்பா அந்த நிழல் இங்க நிஜமா தான் மாறுது. இல்ல இந்த நிஜத்துக்குரிய நிழல் தான் அப்படி சொல்லியிருக்கு. ஆனா நிழலும் நிஜமும் எப்பயும் தோற்றத்துல எப்படி இருந்துறாரு, ஒரே மாதிரி இருக்கு. கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கு. கருத்துக்களின் ஆர்டர்ல வரிசை முறைமையில சில நேரங்கள் இந்த மாதிரியான வேரியேஷன் பார்வைகள் வரும். அப்ப இது எல்லாமே எந்த தலைப்பின் கீழே இந்த பாடத்துல பார்க்கிறோம் என்றால் கடைசி எக்காலம். ஏன்னா 1 கொரிந்தியர் 15 நம்ம எடுத்திருக்கிற டீ டெக்ஸ்ட்ல கடைசி எக்காலம் துணித்தால் எல்லாரும் மறுரூபம் ஆவார்கள் சபையங்கள் என்பது வார்த்தை. அப்ப அந்த கடைசி எக்காலம் என்ன ஏது இதை அறிவதற்கு தான் பழைய ஏற்பாட்டுல போய் எரிகோ மதில் இடிஞ்சு விடுகிற அனுபவத்தை பார்க்கும் போது அந்த கடைசி எக்காலம் சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி கால சபையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை என்பதை நாம புரிந்து. அப்ப கடைசி கால சபை ஆரம்பிக்கும் போதுதான் சபைக்குள் வாழ்ந்து முடித்தவர்கள் அவர்கள் உயிர் தெழுதலை பெறுவார்கள் அல்லது அடைவார்கள். இவ்வளவு விவரங்கள் இந்த பாடத்துல இருந்து நமக்கு கிடைக்கும் போது கடைசி காலம்ன்ற வார்த்தை பல விளக்கங்களோடு நமக்கு தேவைப்படுது புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே நேரம் இப்படி ஒரு வார்த்தையை நம்ம பல இடத்துல பார்த்தோம், பல வசனங்கள்ல கூட பார்த்தோம். எப்படி கடைசி எக்காலம் என்பது ஒரு கவனிக்கத்தக்க வார்த்தையோ, இதே மாதிரி பைபிள்ல லாஸ்ட் டேஸ் கடைசி நாட்கள் என்கிற வார்த்தையும் சுவாரஸ்யமா. ஏதாவது வசனம் தெரியுதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஒருவேளை ஸ்லைட்லயே நிறைய இருக்கு, அதை பார்த்துட்டு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கு. கடைசி நாட்கள்னு வர மாதிரி புதிய ஏற்பாட்டுல வசனங்களை வரிகள்ல சொல்ல சொன்னா ஏதாவது ஞாபகம் சொல்ல முடியுமா? பாத்தீங்களா? கடைசி நாட்களில் எழுப்புவே வார்த்தையை இருக்கும். அப்ப எழுப்புறதுனால என்னது? மறுரூபமாகிறது, உயிரடைவது. அப்ப ஓப்பனா வெளிப்படையாவே வசனங்கள் இருக்கு வேதத்துல. கடைசி நாளிலேயே சபையினுடைய உயர்த்தெழுதல் என்பது சம்பவம். இதுல இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் வாசிக்க வேண்டாம், இப்ப நம்ம ஜஸ்ட் சில வார்த்தைகள் சொல்றோம் பாரு. யோவான் 12:48 இருக்கா? அது என்ன சொல்லுது? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை என்ன பண்ண கடைசி நாளில் நியாயம். கடைசி நாள் வார்த்தை வருது. 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் யோவான் சுவிசேஷத்துல, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். வார்த்தை அதேதான் 54ஆம் வசனத்துல இருக்கு.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த மாதிரி அநேக வசனங்களை நாம் வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கடைசி நாள் என்பது டெபனிஷன்ல இருக்கு. சுவிசேஷ யுகத்தின் பல காலகட்டங்களை அது குறிப்பிட்டாலும் ரொம்ப குறிப்பா லாஸ்ட் டேஸ் அப்படின்றது ரிசரக்ஷன் மற்றும் ஜட்ஜ்மெண்டோட தொடர்பு. நியாய தீர்ப்புகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கா இல்லையா? முழு சுவிசேஷ யுகமே அழைக்கப்பட்ட திருச்சபைக்கு நியாய தீர்ப்பு தான். ஆனாலும் 7ஆம் காலகட்ட சபைக்குள்ளாக ஒரு அறுவடையின் காலமா நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இருப்பதால இங்க சபையினுடைய உயிர்த்தெழுதல் நிறைவினுடைய வேலைகள் இருக்கு. உயிர்த்தெழுதல் நியாய தீர்ப்பினுடைய வேலைகள் இருக்கு. நியாய தீர்ப்பின் வேலைகள் எது? இந்த கோதுமை தானியத்துக்குள் களைகளும் கூட சேர்ந்து விளைஞ்சிருக்கிற. இப்ப களைகளை மட்டும் தனியா பிரிக்கிறது நியாய தீர்ப்பின் வேலை. இன்னைக்கு பெயர் சபையெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தேவனால கர்த்தரால அவங்க தனிமைப்படுத்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குள்ள கூட்டா இருக்கு. இப்படி கூட்டா இருக்கிறது கர்த்தர் அவர் 2ஆம் வருகையில வந்திருந்து அவர் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நியாய தீர்ப்பினுடைய வேலை. அதனாலதான் உண்மை திருச்சபை என்ன சொல்லிட்டாரு, நீங்க அவளை விட்டு என்ன பண்ணிடுங்க, வெளியில வந்துடுங்க, அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க, அவங்களுக்கு வரப்போற ஆபத்துல வாதையில நீங்க சிக்கிடாம நீங்க என்ன பண்ணுங்க, வெளியில வந்துருங்க. சோ அப்ப கடைசி நாள் என்பது உண்மை சபையின் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் மாத்திரம் அல்ல, நியாய தீர்ப்பினுடைய வேலையும் என்ன ஆகுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதெல்லாம் ஒரு கடைசி எக்காலம் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். பாருங்க, இப்ப ஸ்லைட்ல அடுத்த ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்னது? கடைசி எக்காலம் சுவிசேஷ யுகத்தின் அறுவடை மற்றும் கடைசி 7 வாதைகள் ஆகியவற்றைப் போலவே கடைசி நாளும் பூமியில் திருச்சபையின் காலகட்டத்தை குறிக்கின்றது. அப்ப கடைசி எக்காலம் கடைசி நாள் ஏறத்தாழ ஒரே அர்த்தமுடைய கருத்துக்களை நமக்கு பிரதிபலிப்பதாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் விளக்கங்களில் நாம் பார்க்க முடியும். லாஸ்ட் டேஸ் ரெண்டும் ஒரே அர்த்தமாக நமக்கு இருப்பதை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன தகவல் வருது பாடத்துல? இந்த காலகட்டத்துல தான், எந்த காலகட்டம்? கடைசி எக்காலம் துணிக்குது, கடைசி நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்துல தான் மரணத்தில் தனது பூமிக்குரிய பயிற்சியை முடிக்கும் ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பரிசுத்தவானும் கடைசி எக்காலத்தின் போது, அதாவது கடைசி நாளில் வாதைக்கும் போது தெளிவாக ஒரு கணத்துல கண்ணிமைக்கும் நேரத்துல மறுரூபம் அடைவார். சோ இதெல்லாம், இந்த விளக்கங்கள் எல்லாம் நம்ம கடைசியா அல்லது முடிவா நம்மளை எங்க கொண்டு வந்து விடுதுன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் சபை உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் முழுமையாய் சபை நிறைவை சந்திக்கக்கூடிய காலம். இது ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆவிக்குரிய ஒரு நிறுவ பொருளான பாடம் இல்லை. நம்ம காலத்துல தேவ திட்டத்துல நடந்துட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் பற்றிய விளக்கம். அதனால நம்ம கொஞ்சம் கவனிச்சு அதை புரிஞ்சு உள்வாங்கிறதுல சிரமம் இருக்கும். அதனால நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். மறுபடியும் சொல்லுவோம். நம்ம காலகட்டம் சபை உயிர்த்தெழுதலை பெற்று கொண்டிருக்கிற காலகட்டம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பெற்று கொண்டிருக்கிற காலகட்டம். நம்ம வாழுகிற காலகட்டம் சபை நிறைவை சந்திக்கக்கூடிய காலம். இது ரெண்டுமே அடங்கியது கடைசி காலம், கடைசி நாட்கள் பற்றிய விவரம். சரி, அடுத்தது பாருங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்குது. எதெல்லாம்? சபை உயிர்த்தெழுதலை பெறுகிறாங்க, சபை நிறைவை சந்திக்க போகிறாங்க என்று சொன்னா, இது அருமையா சொல்றாங்க,
மரணத்தை பெற்றே அவரவர் உயிர்த்தெழுதலை வாங்கும். இப்படி மரணத்தை பெற்று உயிர்த்தெழுதலை வாங்குகிறவர்களுக்கு 2 வகுப்பார் இருப்பதாக நமக்கு இந்த பாடத்தினுடைய ஆரம்ப வசனங்கள் சொல்லுகிறது. யார் அந்த 2 வகுப்பார்? ஒருவேளை பாடத்தினுடைய ஒரு கருத்து என்னன்னு உன்னிப்பா கவனிக்காம நம்ம விட்டோம்னா 2 வகுப்பார் சொன்ன உடனே சபை திரள் கூட்டம் தான் ஞாபகம். ஆனா இங்க சொல்ற 2 வகுப்பார் அப்படி இல்லை. சபைக்குள்ளேயே 2 வகுப்பார். சபையாக ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்குள்ளேயே 2 வகுப்பார். சபையாக ஓட்டத்தை முடிக்கிறவங்களுக்குள்ள என்ன 2 வகுப்பாரு? அததான் பிரிச்சுட்டாங்க 6+1. சுவிசேஷ யுகம் முழுக்க 6 காலகட்ட சபையில வாழ்ந்து மடித்த பரிசுத்தவான்கள் ஒரு பாடம் அல்லது ஒரு வகுப்பாகும். 7ஆம் காலகட்டத்துக்குள் வாழக்கூடிய பரிசுத்தவான்கள் செகண்ட் வகுப்பு, 2வது வகுப்பு. பாருங்க, இப்ப வசனம் நமக்கு சொல்லுது, 7ஆம் காலத்தில், அதாவது இறுதி காலத்துல மடிப்பவர்கள் உடனடியாக ஒரு இமை பொழுதுல ஒரு குறுகிய காலத்துல அவங்க நித்திரைக்கு பின் உடனடியாய் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். இதான் ஸ்பெஷல். வேற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52 வசனம் ஒரு ரகசியம் பேசுதே. நம்மளாம் நித்திரை அடைவதில்லை, நம்ம மறுரூபமாகவும் பேசுதே, நாம் அழியாமைக்குள்ள போவோமும் பேசுதே. அப்ப அது எதை பத்தி பேசுது என்று சொன்னா, நம் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகை இந்த பூமியில சம்பவித்திருக்கிற போது, அவர் 2ஆம் வருகை ஆரம்பித்த உடனேயே 2 வருஷங்கள் தள்ளி உயிர்த்தெழுதல், சபைக்கான உயிர்த்தெழுதல் ஆரம்பித்தது. எப்படி சொல்லலாம்? அதான் யோசுவா அந்த எரிகோ விஷயத்துல பார்த்தோமே, 7வது நாள்ல ஆசாரியர்கள் அதிகாலையில் இருந்தார்களே. சரி, ஆசாரியர்கள் அதிகாலையில் இருந்தாங்க, அது உயிர்த்தெழுதலை குறிக்குது, சபையினுடைய உயிர்த்தெழுதலை குறிக்குது, புரியுது. ஆனா கர்த்தருடைய 2ஆம் வருகை ஆரம்பிச்ச உடனே அது நடக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம்? அததான் அப்போஸ்தலன் பவுல் எழுதினாங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வருவார். அவர் வந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன ஆவார்? உயிரோடு இருந்திருப்பார். அப்ப நிழலையும் 7வது நாள்ல ஆசாரியர்கள் அதிகாலையில் இருந்தாங்க. அந்த அதிகாலை என்பது புதிய யுகத்தின் ஆரம்பம். ஏன் புதிய யுகத்தின் ஆரம்பத்தில் நடக்கணும்? இதே மாதிரி சுவிசேஷ யுகம் என்கிற புதிய யுகத்தின் ஆரம்பத்துல தானே இயேசு உயிரோடு இருந்தாரு. அப்ப அதே மாதிரி மனுக்குலத்திற்குரிய யுகத்தின் ஆரம்பத்தில் சபை உயிரோடு இருந்திருக்கும், மரித்த நிலைமையில இருந்து. ஆனால் அப்படி சபை பெறக்கூடிய அந்த உயிர்த்தெழுதல் என்பது 6 காலத்துல வாழ்ந்து மரிச்சவங்க பெறுகிற உயிர்த்தெழுதலுக்கும், கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய சபை, லாஸ்ட் பீரியட் சர்ச், கடைசி கால சபை மடிச்சு உயிர்த்தெழுதல் பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் கொருந்து சபைக்கு சொன்னாரு. நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசுறேன், நான் ஒரு மிஸ்ட்ரிய உங்களுக்கு சொல்றேன் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த மிஸ்ட்ரி என்ன பார்ப்போம். பட் இங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் வந்திருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை இதுக்கு முன்னாடி வாழ்ந்த சபை வாய்ப்புல இருக்கிறவர்களை விட ஸ்பெஷல், விசேஷமான எல்லா வகையும். இத தீர்க்க தரிசனமே சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாத்தீங்களா வார்த்தை எப்படி இருக்கு? பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இது முதல் கர்த்தருக்குள் யார் யாரெல்லாம் மரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாக்கியவான். இது என்னவா இருக்கும்? இது முதல். ஒருவேளை நீங்க குறிப்பிட்டு ஒரு ஒரு வருஷத்தை சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? இது முதல். 1874ல கர்த்தருடைய 2ஆம் வருகை வந்துச்சு, கிபி. 2ஆம் வருகை வந்த உடனே இந்த வார்த்தையை நம்ம சூட்டபிள் பண்ணிடலாமா, பொருத்தி பார்த்துடலாம்னா, 2ஆம் வருகை வந்தவனே பார்த்துட முடியாது. மாறாக 2ஆம் வருகை வந்து சில வருஷங்கள்ல உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சது. உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சது எந்த வருஷம்? 1878. இதுக்கு நிறைய ஆதாரம்.
நம்முடைய எழுத்துக்கள்ல வசனத்தின்படியும் பல வேதாகம சம்பவங்களின்படியும் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணோம். பட் இங்க ஒரு ரெஃபரன்ஸ் மாத்திரம் நம்ம எடுக்கிறோம். ரீஃபரன்ஸ் நம்பர் 5566. 5566 என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிப்படுத்துதல் 14 அதிகாரம் 13 வசனத்துக்கான விளக்கம். இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது வார்த்தை இருக்கே. எது முதல்? கிபி 1878. அந்த வருஷத்துக்கு முன்னாடி மரிப்பது ஆசீர்வாதத்தை பத்தி இங்க பேசல, பாக்கியத்தை பத்தி பேசல. ஆனா அந்த வருஷத்துக்கு அப்புறம் மரிக்கிறது ஆசீர்வாதம், பாக்கியம். ஈஸியா நீங்க சொல்லுவீங்க, நம்பணும். என்ன ஆசீர்வாதம், என்ன பாக்கியம்? அது மரித்த நிலைமையில நாள் கணக்குல, வார கணக்குல, மாச கணக்குல, வருஷ கணக்குல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நிமிட கணக்கு, நொடி கணக்கு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் போச்சா, ஒரு சபை வகுப்பாரா வாழ்ந்து மரிக்கிறாரா, அடுத்த கண்ணிமைக்கும் நேரத்திலேயே அவர் உயிர்த்தெழுதல் பெற்று யாரோட இருப்பார்? கர்த்தரோடு இருப்பார். ராஜாதி ராஜாவாக வந்திருக்கிற, இரண்டாம் வருகையில வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு உடன் ராஜாவாக இணைவார். எவ்வளவு பெரிய ஸ்பெஷல், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இததான் அப்போஸ்தலன் பவுல் கண்டுபிடிக்கிறார், உணர்கிறார். அப்ப அவர் உணர்த்ததை, அவர் கண்டுபிடிச்சதை சபைக்கு சொல்லாம இருக்கலாமா? சபைக்கு அதை வெளிப்படுத்தாம இருக்கலாமா? இப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை கொழுந்து சபைக்கு இதை எழுதி வச்சு, கொழுந்து சபையார் இதை அறிஞ்சு வச்சிருக்கிறத விட, இந்த சத்தியம் எல்லாம் யாருக்குரியது? நம்மளுக்குரியது இல்லையா? அப்ப இது முதல் மரிக்கிறவர்களை பாக்கியவான் என்று எழுதுன்னு சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் நம்மை பற்றிய தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்ப இதோட விவரங்கள் நமக்கு புரியும் போது எப்படி இருக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கா? என்ன ஏதோ ரொம்ப டைட்டா போற மாதிரி இருக்கு, பாடம் டயர்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது நம்ம கால தீர்க்க தரிசனம், நம்ம வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, நம்ம ஓட்டத்தோடு சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம். ஆனா இந்த பாடம் கொடுத்தவர் வெறுமனே கிரானாலஜிக்கல் ரீதியா நம்ம 1878க்கு அப்புறம் வாழ்ந்து மரிக்கிறோம், படிச்ச உடனே உயிர்த்தெழுதல் வாங்க போறோம், இதை மட்டும் அவர் ஸ்பெஷல்னு சொல்லாம, ஆசீர்வாதம்னு சொல்லாம கூட ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு, சில விளக்கம் யூஸ் பண்றாரு. என்னன்னா, சகோதரிகள் வேணா இதை நீங்க வாசிங்க. இவர்கள் பூமியில் செய்து கொண்டிருக்கும் வேலையை தொடர்ந்து பரலோகத்தில் செய்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய வார்த்தை? ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் பியூனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் டீ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறார். டீ வாங்குறது கிளம்பி போனவரை வாசலே ஒருத்தர் தடுத்து, நீங்க போய் மேனேஜர் சீட்ல உட்காருங்க, நீங்க தான் மேனேஜர் இந்த நொடியில இருந்து அப்படின்னு சொன்னா எப்படி? இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு சபை. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதுல இப்ப நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. இப்ப நம்ம அறுவடை வேலைகள் செய்யறோம் தேவனுக்காக. ஒவ்வொருத்தருக்கு என்ன கிருபை கிடைக்குது, என்ன வாய்ப்பு கிடைக்குது, அந்த ஊழியத்தை செய்யணும். ஒருவேளை நம்ம ஓட்டத்தை முடிச்சுட்டா உடனே என்ன ஆகுது அப்படின்னா, முதலாம் உயிர் தெளிதல்ல பங்கு பெற்று ஆவியின் தளத்துல போய் வேலையில் ஜாயின் பண்ணணும். எவ்வளவு நேரம் கேப்ல? ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வேலையில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னா கிடையாது. எவ்வளவு நேரம் கேப்னா, வசனம் சொல்லுது ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல போகும். அப்ப இந்த அடிப்படையில கூட தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மைதானே? இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றால், நம்ம ஏதோ உயிர்த்தெழுதல் பெற்று பூமியில மாம்சத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விட்டு ஓய்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேறுகிறோம் அப்படின்ற செயல் மாத்திரமல்ல, தேவனுடைய பாத்திரங்களாக, கருவிகளாக பயன்படுகிற விஷயத்திலையும் சடனா ஒரு அப்கிரேடுக்குள்ள போறோம், ஒரு முன்னேற்றத்துக்குள்ள போறோம். அப்போஸ்தலர்களுக்கு அப்படி கிடைக்கிறேன் வாய்ப்பு. மற்ற காலகட்டத்தில் வாழ்ந்து மனித பரிசுத்தவான்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறேன். ஆனா யாருக்கு கிடைக்குது? கடைசி கால சபை, கர்த்தருடைய இரண்டாம் வந்திருத்தலின் காலத்துக்கு பிற்பாடு உள்ளவர்களுக்கு கிடைக்கிறதே. இததான் நமக்கு வசனங்கள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும்
கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமா, இதுவரை இந்த தீர்க்க தரிசனம் தொடர்பாக இந்த பாடத்துல பார்த்துட்டு வந்த கருத்துக்களை மறக்காதீங்க. வேணா ஒரு சின்ன ரீசெக் உங்களை பண்ணலாம். எக்காலம் துணித்தல் என்றால் அது ஒரு நாளை குறிக்குதா, இல்ல அதோட அளவு எவ்வளவு? ஆமா, ஆரம்பத்திலே பார்த்தோம்னா வெறுமனே எக்காலம் ஒழிக்கிற நேரம் மட்டும் அல்ல, அந்த டியூரேஷன் அது சம் இயர்ஸ், சில காலங்களை அது உள்ளடக்கும், மறக்கக்கூடாது. அப்ப கடைசி எக்காலம் துணிக்கும் போது அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்டு எறும்புன ஒரு மாசத்திலேயே ஒரு வாரத்திலேயே கிடையாது. அந்த சத்தங்கள் துணிக்கப்படுகிறது ஒரு பெரிய காலப்பகுதி, பல வருஷங்களை உள்ளடக்கின காலப்பகுதி. படம் சொல்லிட்டா ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வந்து 7ஆம் காலகட்ட சபை ஆரம்பமாகி, இல்ல எக்காலங்கள் துணிக்கப்படுதலின் செயல் ஆரம்பமாகி, நீங்க நம்ம காலம் வரைக்கும் எத்தனை வருஷம் ஓடிடுச்சு? 150 வருஷம் ஓடிடுச்சு இல்லையா? 2026 மைனஸ் 1874 பார்த்தா எப்படி பார்த்தாலும் எத்தனை வருஷத்துக்கு தான் வந்துட்டோம்? 150 இயர்ஸ் எக்காலங்கள் துணிச்சு முடிச்சிருச்சா, துணிச்சுக்கிட்டு இருக்கா, இல்ல துணிக்க போதும்? எக்காலங்கள் ஒளித்து கொண்டு இருக்கின்றது. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னார். அந்த எக்காலத்தின் சத்தம் என்பது ஒரு கால அளவுகளை அது குறிக்கிறது. அடுத்து அந்த கால அளவுகளுக்குள்ளாக என்ன நடக்கும்? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நாம எல்லாரும் மறுரூபம் ஆகும். பட் இங்க அவர் சொல்றது அவசியம். 7ஆம் காலகட்ட சபை எக்காலம் என்பது பொதுவாக நம்ம ட்ரூத்து கூட இருக்கு, சத்தியத்தினுடைய வெளிச்சங்கள் வெளிப்பாடுகள் கூட இருக்கு. அது வெளியாகும் போது 1878 முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சது. ஆனால் அது ஆரம்பிச்ச அனுபவத்தை ஒரு நிமிஷம் ஒரு இமைப்பொழுதுன்னு சொல்லல. அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? 1878 அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் சொல்றாரு இவங்க ரகசியம். அவர்களை பற்றிய தகவல்கள் சத்தியங்கள் என்பது ரகசியம். என்ன அந்த ரகசியம்? வாட் இஸ் திஸ் மிஸ்ட்ரி? என்ன சொல்றாங்க அந்த ரகசியம்? இந்த ரகசியம் எல்லாருக்கும் புரியதல்ல, எல்லாருக்கும் தெரியாது. பெயர் சபையாட்ட கேட்ட தெரியுமா? 1 Corinthians 15:51 என்னன்னா, அவர் என்ன சொல்லுவார்? வாகனத்துல போறவர் வாகனத்தை விட்டுட்டு அப்படியே மேல போயிடுவார். போட்டிருக்கிற உடைகளோடு, செல்போனு, பர்ஸு எல்லாத்தோட அப்படியே மேல போயிடுவார். புரியாது, புறம்பானவர்களுக்கு தெரியாது ரகசியம். மறக்கக்கூடாது, பைபிள்ல எங்கெங்கெல்லாம் ரகசியம் என்கிற வார்த்தை வருதோ அதோட அர்த்தங்கள், அதோட விளக்கங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்குரியது. இந்த இடத்துல உயிர்த்தெழுதல் பற்றிய ரகசியம் இருக்கு. இன்னும் பல இடத்துல பைபிள்ல அநேக ரகசியங்கள் பற்றிய வார்த்தை. இஸ்ரவேல் எப்ப மனமாற்றம் அடைவார்கள் அது கூட ரகசியம். புறஜாதியாருக்கு எப்படி சத்தியங்கள் கடந்து போகும், புறஜாதியார் எப்படி கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாவார், அதை கூட பைபிள் ரகசியம் சொல்லுது. இதெல்லாம் இந்த இடத்துல பல வசனங்களை காட்டி சொல்றாங்க. இப்படி அநேக ரகசியங்கள் இருக்கு. இந்த எல்லா ரகசியமும் சபை வகுப்பாளா இருக்கிற, அர்ப்பணிப்பு ஜீவியத்தில் இருக்கிற நமக்குரியது. ஆனால் அன்புக்குரியவர்களே, இங்கு சொல்லுகிற ரகசியம் 1 Corinthians 15ஆம் அதிகாரத்துல 51, 52 வசனங்கள்ல சொல்லுகிற ரகசியம் என்பது கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே நித்திரை அடைந்தவர்கள் அவருடைய மறுவருகையின் போது உயிர் தள்ளப்படுவார்கள். அதே சமயம் மறுவருகைக்கு பிறகு மாம்சத்தில் இருப்பவர்கள் அவர்கள் மரிக்கும் போது ஒவ்வொருவராக என்னாவார்கள், உயிர் தெழுப்பப்படுவார்கள். இதுதான் அந்த ரகசியம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா மனித நிலைமையில நம்ம அப்படியே சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில வருஷங்கள் நாம் இருக்க போவதில்லை. மடித்த உடனேயே நமக்கு உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு.
இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரு, உரியவர்கள் யாருன்னா முழு சுவிசேஷ யுக சபை சொல்லலாமா? சொல்ல முடியாது. முழு சுவிசேஷ யுக சபைக்குன்னு நிறைய ரகசியம் இருக்கு. அவங்க இயேசுவின் சரீரம் அங்கங்கள் ஆவாங்க, மற்றும் அவர்கள் அந்த கிறிஸ்து என்கிற அந்த டீமுக்குள்ள ஒரு அபயம் ஆவாங்க. இந்த மாதிரியான பைபிள்ல நிறைய இடத்துல ரகசியம் இருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், இப்படிலாம் வார்த்தை. அதனால கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே, அதோட அர்த்தம் என்ன? அந்த கிறிஸ்து என்கிற டீம்ல நாம் ஒரு அங்கமா ஆவது அந்த ரகசியம். இதெல்லாம் சபைக்கு கோல் இந்த 1,44,000 பேருக்கு உரிய மிஸ்டீஸ். ஆனா 1878வது வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்குரிய ரகசியம் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 51, 52 வசனங்கள்ல உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்சு அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, நடந்து கொண்டுட்டு இருக்கு. வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான் ஓட்டத்தை முடிக்க சடனா அந்த ரிசரக்ஷனை வாங்கி கர்த்தரோடு உடன் அவைகளோடு போய் இணைகிறாங்க, ஆவிக்குரிய வேலைகளில் போய் தங்களை ஈடுபடுத்துறாங்கன்னு சொன்னா இது மாபெரும் ரகசியம். இந்த ரகசியத்தை நம்ம காலகட்டத்தில் நம்ம தெரியாம இருக்கலாமா? ஒருவேளை நாம தெரியல, இந்த ரகசியம் என்கிற வார்த்தை பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது வேற யாருக்குரியது? நம்மை பற்றி எழுதப்பட்டதை நாமளே அறியலைன்னா வேற யாரு? சோ அதனாலதான் நம்ம பாடம் எடுத்திருக்கிறோம். கடைசி எக்காலமும் சபையின் மறுரூபம் ஆகுது. கடைசி எக்காலம் என்பது கடைசி கால சபையின் காலங்கள். அந்த காலங்களுக்குள்ள சபையின் மறுரூபமாகுதல் நடக்குதுன்னா சபை உயிரடைகிறது, உயிர்த்தெழுதல் அடைகிறது. அப்படி உயிர்த்தெழுதல் வாழ்ந்தவர்களுக்கு 2 வகுப்பா இருக்கு. இதுவரைக்கும் வாழ்ந்து மனுஷங்க எதிர்ச்சுப்பாங்க. அந்த உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் மரிக்க சடனாக ஆவியின் தளத்துல உயர்த்தப்படுகிறது. சரி, இந்த தீர்க்க தரிசனத்தில் வெளிச்சங்களை பெற்றிருக்கிறனா இந்த கருத்தை வச்சு நமக்கு சில பாடம் இருக்கு, படிப்பினை இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்து முடிக்க போறோம். அதற்கு முன்பு ஒரு சின்ன டிஸ்கஷன் அல்லது உங்ககிட்ட தெரிய வேண்டிய சில விவரங்கள், சம் கிளாரிபிகேஷன் நம்ம கேட்கணும். கர்த்தருடைய 2ஆம் வருகை 1878 என்பது நமக்கு புரியும். 74, 78 சொல்றேன், அடுத்த பாயிண்ட் 74. முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது 1878, 1878. அப்படின்றதற்கு நம்ம என்ன வகையான ஆதாரங்களை, நிரூபணங்களை பார்க்கணும்? முதலாம் வருகை எடுத்து அதை 2ஆம் வருகையோடு பொருத்தி பார்க்கணும். ஓரளவுக்கு சரிதான் சகோதரி? ஓகே, அது 70. அதான் நான் கேட்கறது, முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வருஷம் இருக்கு இல்லைங்களா, 1878. அந்த வருஷத்தை நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொண்டிருக்கோம், எந்த தியானத்துல, எந்த சத்தியத்தின் அடிப்படையில விசுவாசித்து கொண்டிருக்கிறோம்னு கேட்கிறோம். இணையான பேரலல் ஏஜஸ் வச்சு நம்ம பார்க்கணும். சகோதரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவருடைய முதலாம் வருகையினுடைய அனுபவங்களை வச்சு, கர்த்தருக்கு நடந்த அந்த வருடங்களின் சில விஷயங்களை வச்சு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ரைட். இந்த தெளிவு, இந்த புரிதல் நம்ம காலம் தொடர்பான உபதேசங்களில நமக்கு முக்கியம். உதாரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு முதலாம் வருகையில அவர் எத்தனாவது வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு? 30. அவருக்கு வயசு 30. கேலண்டர்ல 29 சொல்லிடலாம், அதை நம்ம விட்டுருவோம். அவரோட ஏஜை மட்டும் யோசிக்கணும். 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தாரு. எத்தனாவது வயசுல மரித்து உயிரோடு எந்திரிச்சாரு? 33. அப்போ பேப்டிசம் எடுத்ததுல இருந்து 3 வருஷம். இப்ப பேப்டிசம் எடுக்கும் போது கர்த்தர் இயேசு யாரா மாறினாரு? மேசியாரா மாறினார். அது வரைக்கும் இயேசுவா இருக்கிற ஞானஸ்நானத்தின் போதுதான் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவாய் அல்லது இயேசுவாய் மாறினார். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை அவர் லைஃப்ல 30வது வயசுலதான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவி புறாவை போல் அவர் மீது இறங்கியதான்.
அப்ப கிறிஸ்துனாலே அனாயிட்டார், அபிஷேகிக்கப்பட்டார். அப்ப இருந்துதான் அவர் இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, 30வது வயசுல அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருச்சா, ஒரு பட்டம், ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சா. என்ன ஸ்தானம்? இயேசு கிறிஸ்து, அல்லது இன்னும் புரியுற மாதிரி சொல்லிட்டு அபிஷேகிக்கப்பட்ட இயேசு ஆயிட்டாரா? இப்ப இரண்டாவது வருகையில கர்த்தர் இயேசு 1874 வந்திருக்கு. 1874 இரண்டாவது. அப்படி வரும்போது இப்ப அவர் என்ன பட்டத்துல வந்திருக்கார்? கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜாவாக அவர் வந்திருக்கார். அப்ப 30 வயசுல மேசியா, இப்ப கிபி 1874 ராஜாதி ராஜாவாக வந்தார். 30 வயசுல வந்த போது ஒரு 3 வருஷம் கழிச்சு மரித்து உயிரோடு எழுதினார். இப்ப ராஜாதி ராஜாவா வந்திருக்கிற வருஷத்துல இருந்து ஒரு 3 வருஷத்தை நம்ம ஆட் பண்றோம். அவருடைய சரீரமாகிய சபை என்ன ஆவார்? உயிரோடு இருக்கப்படும். இதுதான் அவர் சொன்னாரு, நான் போவேன், நான் போயிட்டு மறுபடியும் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக்குவேன். அப்புறம் நம்ம வசனம் நிறைய பார்த்தோம், கடைசி நாளில் எழுப்புவேன், கடைசி நாளில் எழுப்புவேன், கடைசி நாளில் எழுப்புவேன். அப்ப எழுப்புறதுன்னா என்ன? அவங்க மரித்து போன நிலைமையிலிருந்து அவங்கள மறுபடியும் எழுப்புறது, உயிரோட கொண்டு வரணும். அப்ப மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோட வரணும்னா யார் வரணும்? கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில் வரணும். வந்துட்டாரு, வந்த உடனே நடந்துருமா? வந்த உடனே நடக்காது. அவர் முதல் வருகையில் அவருடைய உயிர் திருத்தலுக்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்பட்டதோ அதே அளவு காலங்கள் அவருடைய சரீர அங்கங்களுக்கு தேவைப்படும். ஏன்? குமாரனுக்கு என்ன சம்பவிக்கப்பட்டதோ அதே தானே நமக்கு சம்பவிக்கும். அவர் தானே நமக்கு முன்மாதிரி. அவருக்கு நடைபெறாத ஒன்று நமக்கு நடந்துருமா? அவர் தான் நமக்கு ரோல் மாடல். சோ அவருக்கு 3.5 years. அதே போல அவர் ராஜாதி ராஜாவா வந்ததற்கு அப்புறம் 3 வருஷத்துல கிபி 1878 உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல், சபைக்கான உயிர்த்தெழுதல் ஆரம்பமானது. சரி, கர்த்தர் இயேசு ஒரு நபர் இல்லையா? அவர் மரிச்சா 3ஆம் நாள்ல உயிரோட இருந்துச்சு. ஆனா சபை ஒரு நபரா? ஒரு வகுப்பாராச்சு. அப்ப அந்த ஒரு வகுப்பாடுல 1878 வரைக்கும் மரிச்சவங்கன்னா இந்த வெறும் சபை வகுப்பாரா மரிச்சவங்க மட்டும், சுவிசேஷ யுகம் முழுக்க யார் யாரெல்லாம் பாத்திரவான்களா வாழ்ந்து மரிச்சாங்களோ அவங்களாம் இந்த. ஆனா அதுக்கு இருக்கிற அந்த வகுப்பாருக்குரிய கவுண்டிங் எண்ணிக்கை 1,44,000 என்கிற எண்ணிக்கை 1878 ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. முழுமை அடைஞ்சிருச்சா? இல்ல. எவ்வளவோ வசனம் இருக்கு. கர்த்தர் வந்ததற்கு அப்புறமும் பாத அங்கங்கள், சபை, அந்த ஃபீட் மெம்பர்ஸ் பூமியில இருப்பாங்கன்னு வசனம் இருக்கு. அப்ப அவர்களை பற்றிய உயிர்த்தெழுதலின் கருத்து என்ன? அவர்களை பற்றிய உயிர்த்தெழுதலின் சத்தியம் என்னன்னா, இததான் வெளிப்படுத்துற விசேஷத்துல பார்த்தோம். இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான். அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கப்பட்டதற்கு அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபை, இவர்களை பற்றி பைபிள் சொல்லுது பாக்கியவான். பவுல் 1 சபைக்கு சொன்னாரு, அவங்களுக்குனே ஒரு ஸ்பெஷல் மிஸ்ட்ரி இருக்கு, ரகசியம் இருக்கு. அப்ப அவங்கள பற்றிய ரகசியம் மற்ற யாருக்கும் புரியும், உலகத்தில் இருக்கிற யாருக்கும் புரியும், பொதுவான கிறிஸ்தவர்கள் யாருக்கும் புரியும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த 1878 அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு தான். ஏன்? அது நம்மை பற்றிய ரகசியம். எல்லாருக்கும் தெரியக்கூடியதற்கு பேர் என்ன கிடையாது, ரகசியம் கிடையாது. யாருக்கு தெரியுமோ, யாருக்கு புரியுமோ, யாரை பற்றியதாக இருக்கோ அவங்க மாத்திரமே அறியக்கூடிய ரகசியம். உங்களுக்கு இந்த ரகசியம் புரியுதுங்களா? 1878 அப்புறம் வாழுகிற சபை மரித்த அந்த நொடியே மறுரூபம் அடைந்து மகிமையில கர்த்தருடைய ஆளுகையில உடன் ராஜாக்களாக இணைந்து விடுவார்கள். இது அப்போஸ்தலர் பவுல் ஆரம்ப கால சபையிலேயே இந்த விசுவாசத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். சரி, இவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் நம்ம காலத்து கட்டத்துக்குரிய வாய்ப்புல இருக்கிற நமக்கு இருக்குன்னா நாம இப்ப என்னதான் சொல்றோம்? நமக்குரிய ஒரு கருத்தா இது நம்ம எவ்வாறு எடுத்துக்கொள்வது?
என்றால் இதான் பாடத்தோட முடிவுரை. வாசிக்கலாம். அதே 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் பேசிட்டு ஃபைனலா ஒரு வசனம் டச் பண்றார். 1 கொரிந்தியர் 15:58 வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுது பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய கிரேட் மெசேஜ். சம் மிஸ்ட்ரீஸ் நமக்குரியதா வேதத்துல இருக்குன்னு சொன்னா அப்ப அதற்கே உரிய கஷ்டம் இருக்கு. வாழுகிற காலத்தில் பாடுகள், அந்த மாதிரி கஷ்டங்கள் பாடுகளில நம்ம சோர்ந்துடாத, நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கு, பலப்படுத்திக் கொள்வதற்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு முக்கியம். அதனாலதான் அந்த 1 கொரிந்தியர் இதெல்லாம் பேசிட்டு சொல்றாங்க. ஆகையா எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் என்னவாயிடாது, விருதாவா போகாது. இங்க நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு வேலை ஓட்டத்தை முடித்தா அப்படியே எந்த வேலையில போய் இணைஞ்சிடும், இதே வேலையினுடைய ஆவிக்குரிய போர்ஷனுக்குள்ள போய் இணைஞ்சு ஆவிக்குரிய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப பூமியில செஞ்ச வேலைகள் வேஸ்டா போயிடுமா? நம்ம செஞ்ச வேலையை நம்மளே மேல இருந்து கையாளும், அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நீங்க அறிந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. உங்களுக்குள்ள எந்த ஒரு எது வேண்டாம், ஒரு மாதிரி அசையக்கூடிய சூழ்நிலை அல்லது சில சோர்வு, இல்ல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு, ஒரு தெளிவற்ற சூழல்ல இருக்கிறோம். அப்படிலாம் இருக்காது. நீங்க ரொம்ப அசையாத நிலைமையில இருந்து கர்த்தருடைய கிரியையில எப்போதும் பெருகுகிறவர்களா இருந்தது. இந்த வசனத்திற்கான பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல ரீஃபரன்ஸ் நம்பர் 3176 அதுல some verses சொல்றாரு, சில விளக்கங்கள் சொல்றாரு. என்னன்னா, விசுவாசம் எதிர்காலத்தில் அல்லது எதிர்காலத்தின் நிறைவேறும் வெற்றியை காண்பது. இப்ப விசுவாச கண்ணை பார்க்கணும். திடீர்னு இன்னைக்கு நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா எப்படி அப்படின்னு யோசிக்கணும். உடனே மகிமையில போய் இணைய போகணும். அந்த நம்பிக்கை, அந்த ரகசியத்தின் புரிதல் நமக்குள்ள இருக்கு. மேலும் இப்பொழுதே மீட்பருடன் இணைந்து பணியாற்றும் பாக்கியத்தில் நேரத்தையும் சக்தியையும் உயிரையும் செலவழித்து களி கூர்ந்து மகிழ்ந்து என்ன ஆகும் என்கிற விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் இப்ப கிரியைகளில் வெளிப்படும். அப்ப கிரியைகள் எப்படி வெளிப்படணும்? வாழுகிற வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட பெருசு கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகையில வந்து என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தோடு உடன் வேலையாட்களா சேவை செய்வதுதான் பெஸ்ட். பணம் சொன்னா அப்ப தேவனுடைய சத்தியத்தின் சேவைகள், ஊழியங்கள், அறுவடையின் வாய்ப்புகள், இல்ல அறுவடையில சத்தியத்துக்குள் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை தொடர்ந்து ஆவிக்குரிய பாதையில பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இப்படி ஊழியங்கள் செய்யணும்னா இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல எவ்வளவு தேவைகள் இருக்கு, எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியது இருக்குது, எவ்வளவு காரியங்களை உலகத்துல நம்ம தூக்கி போட்டுட்டு வர வேண்டியது இருக்குது. எப்படி வரும், எப்படி முடிவெடுக்கிறது? உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அப்படி யோசிச்சா அவங்களுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனத்தினுடைய ரகசியங்கள் புரியும். நமக்கு இருக்கிற விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய தாற்பயம், உண்மைகள் புரியும். புரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் தங்கள் பிரயாசங்களுக்காக எதையும் என்ன பண்ணுவாங்க, விட்டு ஒழிச்சிட்டு இந்த பாதைக்கு காணப்படும். அதான் சொல்றாரு, மீட்பருடன் இணைந்து பணியாற்றும் பாக்கியம், நேரம், சக்தி, உயிர் இவைகளை செலவழிக்கிறதுல களி கூர்ந்து மகிழ்வார். இதுதான் நமக்கு இந்த தியானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பணி. ஆதலால் கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஊழியத்தின் வாய்ப்புகள் எந்த ரூபத்துல வந்து, சகோதர சகோதரிகளுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய ஒரு வாய்ப்பா, ஒரு ஊழியத்தின் வாய்ப்பா எந்த ரூபத்துல நமக்கு வாய்ப்புகள் வந்தாலும், அவைகளின் நிமித்தம் என்ன இழப்புகள் நமக்கு வாழ்க்கையில நடந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மை கர்த்தருடைய சேவைகளில் எப்போதும் ஈடுபடுத்துகிறவர்களாக காணப்படலாம். அப்படி காணப்பட்டால் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும்
பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் கூட பாக்கியவான், பரிசுத்தவான். இவர்கள் மீது இரண்டாம் மரணத்திற்கு பங்கு. சோ இந்த அற்பமான பூமிக்குரிய விஷயத்தை பெருசுபடுத்தாம தேவ சித்தம், தேவனுடைய ஊழியம், சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கும் முதலாம் உயிர்த்தெழுதலின் பங்கு. இனி நமக்கு அழிவு என்பதே இல்லை என்கிற ஒரு உயர்வு கூட முன்னேற்றத்திற்குள்ள நம்ம வாழ்க்கை போயிடும். நாம் தேவனுடைய ஆசாரியர், கர்த்தரோடு உடன் ஆசாரியர்களாய் இருந்து இந்த உலகை ஆளுகை செய்யணும். இதுதான் கடைசி காலம் மற்றும் சபையின் மறுரூபம் ஆகுதல் என்கிற பாடத்தினுடைய விவரம். நமக்கான தீர்க்க தரிசனம், நம்முடைய விசுவாசமாய் நம்முடைய இருதயத்தில் காணப்பட வேண்டிய தீர்க்க தரிசனம், இது தெளிவா இருந்தா நம்ம காலத்தில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், தேவனுக்கு ரொம்ப ஏற்புடையதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த பாட தியானத்தில் நமக்கு இருக்கு. சகோதரர் ஜேம்ஸ் பார்க்கின்சன் என்கிற எழுத்தாளர் என்கிற சகோதரர் இந்த பாடத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களை இருந்தே நாம் இந்த பாடத்தை தொகுத்து உங்கள் மத்தியில தேவனுடைய வார்த்தையாக பிரசங்கித்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கவனித்து கேட்டுட்ட உங்கள் யாவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆமென்.